அது ஒரு சைட்லேருந்து பார்த்தா கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு பிஹே பிஹேவியர் இருந்தது பாரு கிட்ட. அண்டு கம்ருதீன் கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ்லாம் இருந்தது. அது அன்வான்டடான வேர்ட்ஸ் இருந்தது. கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதனால அந்த சைட்லேருந்து பார்த்தா அது வந்து ரெட் கார்டு ஓகேன்ற மாதிரியும் தோணுது. பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பார்வதியை வந்து வினோத் வந்து அப்படியே தான் அக்ரெசிவாக கப்பெல்லாம் தட்டி விட்டுட்டு பயங்கரமாக கத்திட்டு ஏற்றி விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அக்ரெசிவ்னஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ மேபி அதை இன்னும் கொஞ்சம் சேனலைஸ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஓகே. சாண்ட்ராவும் வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறதா சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது மேபி கண்டிப்பாக ஆக்டிங். அது சிலருக்கு ஆக்டிங் மாதிரி தெரியும். அது அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஏதோ இருக்கா மாதிரி தான் தோணுது. ஏதோ சம்திங் ஷீ இஸ் அண்டர் கோயிங் சம் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அவுட் பர்ஸ்ட் தான் அது அப்படி இருக்கும். ஏன்னா மோர் தென் 90 டேஸ் அவங்க உள்ளே இருக்காங்க. யாரோட கனெக்ஷன்ஸுமே இல்லை. கொஞ்சம் ட்ராமாஸ் இருக்கும், அஃபெக்ட் ஆகும். அண்ட் மோரோவர் 2-3 டேஸாக வந்து கம்ருதீனை பற்றி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட சொன்னாங்க. ஓவர் நைட்டில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஆகும்போது நல்லா பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஆப்போசிட்டாக பேசினா ஒரு மைண்ட் கொஞ்சம் ட்ரிகர் ஆகும்ல. அந்த மாதிரி ஆனதுனால அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆனதுனால தான் அந்த ரியாக்ஷன்ஸ். கம்ப்ளீட் ஆக்டிங்னு சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆனதுனால அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், அது அவங்களுடைய ரெஸ்பான்ஸாக தான் தெரியுது. ஓகே. யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டைட்டில் வின் இந்த சீசன் ஐடியாவே இல்லைங்க. பெருசாக தெரியல யார் டைட்டில் வின் பண்ணுவான்ட்டு. ஏன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ருதீனும் பார்வதியும் வந்து செப்பரேட் ஆகும்போது பார்வதிக்கு வந்து சான்சஸ் இருக்கா மாதிரி இருந்தது. ஸோ ஆப்வியஸாக ஒரு டூ டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேற ஒரு சினாரியோ ஆயிடுச்சு. அதனால பெருசாக தெரியல யார் வருவாங்க அப்படின்னு தெரியல. யார் வரணும்னு நினச்சிங்கன்னா வினோத் வரலாம். வினோத் ஏன்னா கொஞ்சம் அவங்க அந்த ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் சேனலைஸ் பண்ணுறான். அதனால ஹீ கேன் கம் அஸ் அ டைட்டில் வின்னர்.